இப்போ பொங்கல் பண்ணிட்டு சார், இப்போ நந்தகுமார் சார் என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டணி அதே இன்டாக்டாக தான் இருக்கும், மற்றபடி விஜய் கட்சியில் புதுசாக வந்து இணைய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. இங்கே ஏற்கனவே எளிமை கூட இருந்த தேமுதிக அவங்களும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குழப்பத்தில் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை. ஓபிஎஸ் அணி ஒரு தேக்கத்தில் இருக்கிறார் அவர். இப்படி தொடர்ந்து இதே ஒரு ஒரு நிச்சயமற்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த கூட்டணி கட்சிகளிடையே நிலவிக்கிட்டே இருக்கிறது. மூன்றாவதாக அந்த விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது அதிருப்தியாளர்கள் வருவாங்களான்னு. அதுங்க போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ திமுக இருக்கிற இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு பிரச்சனை வருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த 21 தேர்தலில் பாமக இந்த குழப்பத்துக்கு இந்த சீட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், தேமுதிகவும் பாமகவும் ஒரே சீட்டு கொடுப்பாங்க. அதுதான் சில சிக்கல் இருக்குங்க. அதாவது 19 வெற்றி பெற்றாங்க, 21 அதை காரணம் காட்டி ஒற்றுமையாக இருந்து குறைஞ்ச சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது கூட திமுக குறைவானது போட்டிக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இலக்கத்தில் வழங்குறாங்க சீட்டு. மதிமுக வந்து திமுக சொல்லத்தில் போட்டியிடமானு சொல்லுது. அப்போ இது மாதிரியான குழப்பங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகமாக கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சி சீட்டை குறைக்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது போன்ற பிரச்சனைகளே சந்திக்க வேணும். புதிய கட்சி கமல்ஹாசன் வந்திருக்காரு, இன்னும் சில உதிர்கட்சியெல்லாம் வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் சமாளிக்கிற நீங்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்ல முடிய நீங்க சீட்டு பிடிக்கும்போது பாருங்க, சீட்டு பிடிக்கும்போது அங்கேயும் குழப்பம் குழப்பருங்க. அதிருப்தியாளர்கள் எங்க போவாங்க? இல்ல அதுதான் நீங்க அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே திமுகவுடைய பலவீனங்கள் தான். ஒண்ணு வந்து இந்த கூட்டணியில அவங்க அந்த கூட்டணி இல்ல நீங்க உங்கள்ட்ட தொடர்பு இருக்கு, நானும் பேசிக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரு காரண காரியத்தோட அங்க இருக்காங்க திமுகவோட. வேற எந்த ஸ்டாலினையே நிரந்தரமா சிஎம் ஆக்கணும் அவது நல்லாட்சி ஒன்றெல்லாம் யாரும் இல்லை. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி எல்லாருக்கும் உண்டு. கம்யூனிஸ்ட் உண்டு, விசிக உண்டு, மதிமுக உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனாலும் கூட ஒரு இலக்கில் இருக்காங்க. ஆனா அதை மனதில் வைத்துக்கொண்டு சில குழப்பங்கள் உருவாக்கி கொண்டு வருது. இப்போ நீங்க சில உதிர்கட்சிகள் கூட அதிமுக பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் இன்னொரு இப்போ ஒரு 10 மாதம் அவகாசம் இருக்குங்க. அதனால இப்போ பெருசாக வராது. கடைசி ஒரு மாசத்துல பாருங்க மாற்றம் அங்கே குழப்பம். விஜய் கட்சி வந்து திமுக வாக்குகளை மட்டும் தான் பிரிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லல உண்மை. ஏன்னா நீங்க ரசிகர்களே இல்லை என்னன்னா அவர் சொல்லல, பெண்கள் வாக்கு போனா நீங்க அந்த 1000 ரூபாய் சொன்னாங்க, அதா இருக்கலாம். சிறுபான்மை வாக்கு முழுமையா போனா திமுக போயிட்டு இருந்தது, இப்போ மாறலாமுங்க. இன்னும் சில தலித் போன்ற வாக்குகள் மாறலாம். திமுக வந்து மிகப்பெரிய பாதிப்பு வருங்க. சிறுபான்மை ஓட்டு மற்ற ஓட்டு அது பிரிஞ்சு விஜய் வரலையா அதிமுக வெற்றி வருங்க. விஜய் வந்தாங்கன்னா போவதா ஒண்ணுமே வாய்ப்பு இல்லைங்க. நீங்க நாம் தமிழர் வாக்கு நிச்சயம் குறையுங்க, குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க வட மாவட்டங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் குறையலாம். அதே மாதிரி நீங்க மேற்கு மண்டலத்தில் யாருக்குமே பலம் இல்லை, விஜய்க்கும் இல்லை, அவருக்கும் இல்லை, யாருக்கும் பெருசா இல்லை. ஒரு சில பகுதியில் விஜய்க்குமே இருக்குது. இப்போ எங்க பகுதியில் சுத்தமாவே இல்லை விஜய் கட்சிங்க. அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி விஜய் வந்தாருன்னா 234 கூட ஜெயிக்குங்க. அதுக்கான முழு வாய்ப்பு அதிமுக அணிக்கு உண்டு. விஜய் வராட்டியும் நிச்சயமா ஆட்சி பிடிக்கும். வந்துன்னா முற்றிலுமாக தொடை தெரியக்கூடிய அளவுக்கு திமுக போகும். அதனால வந்து நீங்க 2026 தேர்தல் ஒரு மாதத்துக்கு முன்பு பாருங்க, கூட்டணி நான் பேசுறது எல்லாமே பொய்யாத்தான் போகும். இப்போ நீங்க ஒரு சில கட்சியோடு சேரவே மாட்டேன்னு சொன்ன ஒரு கட்சி உண்டு, நான் எந்த கட்சியும் சொல்ல விரும்பல, ஒவ்வொரு கட்சியுமே உண்டு. ஆனால் எல்லாமே சேர்ந்தாங்க அரசியல் நடக்கலாமுங்க, எது வேணும் நடக்கலாம், யாரு வேணாலும் இவன் போலாமுங்க. அதனால கூட்டணியும் மாறும், அரசியல் கணக்குகளும் மாறும். நிச்சயமாக வெள்ளக்கான யுகத்தை அதிமுகவும் அமைக்கும். ஓகே, நிறைய கருத்தா எடுத்துக்கிறது உங்க கருத்தை. நந்தகுமார் சார், இந்த 2026 தேர்தலில் இப்போது உள்ள நிலையே நீடிக்கும் தான் பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு. இந்த கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, விஜயெல்லாம் தனித்து தான் போட்டிடுவார்னு சொல்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 மும்முனை போட்டியாக இது இருக்குமா அல்லது இருமுனை போட்டியாக அது மாறுமா? இது வந்து இருமுனை போட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5 நாளாச்சு, 4 3 ஆகிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கே ஒழிய இந்த 4 வந்து 2 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2னா என்ன, வெறும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அவ்வளோதான். இப்போ மீதி இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடியது 2 பேர் தான், சீமானும் விஜய் அவர்களும். இன்னைக்கு சீமானுடைய அரசியல் என்ன, ஆண்டவங்க ஆள்றவங்களை எதிர்த்து தான், மாநிலத்தில் ஆண்டா இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலையோ திமுக கூட்டணியிலையோ இல்லை காங்கிரஸ் பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கூட்டணியில் இவர் சீமான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே போனாலும் அவருக்கு போட்டி 3 முனை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே இந்த 2024 அவர்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான காரணமா இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களும் தமிழ் தேசியத்தை பேசுறாரு, சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்தை பேசுறாங்க. அப்ப இன்னைக்கு 2 பேரும் தனியா நிற்கும்போது சீமானுக்கும் ஒரு கட்டாயம் என்னன்னா, நம்ம வளர்ந்துகிட்டே வரோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம் சீமான் அவர்களுக்கு இருக்கு. விஜயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல ஸ்டேட்ஸ் விட்டுட்டு வராரு. 4 முனை போட்டியா சார், எப்படி 3 முனை போட்டிங்க? 4 முனை போட்டியா இருக்கிறது இன்னைக்கு. ஆனா இது 3 முனை போட்டியா மாறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே சார், பொங்கல் மணிகண்டன் சார் நிறைவா சொல்லுங்க சார், 3 முனை போட்டியா இது இருமுனை போட்டியா? 3 முனை போட்டி தான் வருங்க. ஏன்னா சீமான் வரதுக்கான வாய்ப்பு இல்லை.
அப்போ மற்ற அணிகள்லாம் ஒன்று சேர்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 3 முனை போட்டி நிச்சயம் வரும். ஆமாங்க. நன்றி சார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு எங்களோட